கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து சிகிச்சை பெற்று வருவோரிடம் கமல்ஹாசன் நலம் விசாரித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களிடம் நலம் விசாரித்து வருகிறார் கமல்ஹாசன். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து சிகிச்சை பெற்று வருவோரிடம் கமல்ஹாசன் நலம் விசாரித்து வருகிறார். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். விவரங்கள் பதிவு. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி 56 பேர் உயிரிழந்த நிலையில் தொடர்ந்து இங்க ஒரு 100க்கும் மேற்பட்டோருக்கு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சேலம், கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அதே போன்று ஜிப்மர் மருத்துவமனையிலும் விழுப்புரம் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுல கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களை அரசியல் கட்சியை சேர்ந்த பலரும் தொடர்ந்து நேரில் சந்தித்து அதில் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவர்களுக்கும் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். இந்த வகையில மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இதுவரை அனுமதிக்கப்பட்டவர்கள்ல 31 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில 111 பேர் தொடர்ந்து சிகிச்சையில் இருக்கிறார்கள். அந்த சிகிச்சையில் இருப்பவர்களிடம் நேரில் சந்தித்து அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் ஆறுதல் தெரிவிப்பதற்காக மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் தற்பொழுது வந்திருக்கிறார். அவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சை முறைகள், குறிப்பாக இந்த அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களிடம் விசாரிக்க முடியாது. அவர்களுடைய குடும்பத்தினரை சந்தித்து அவர்களிடம் விசாரித்து விட்டு, அதே போன்று சாதாரண வார்டுக்கு நலம் தேடி மாற்றப்பட்டு சாதாரண வார்டில் இருப்பவர்களை சந்தித்து நலம் விசாரிக்கிறார். தொடர்ந்து உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரை சந்திப்பதற்கும் திட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார்.